கண்ணெதிரே தோன்றினாள். அப்போ உன் கையால போட்டு கொடுத்த பிளாக் டீ சிவாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டா அத்தை. நானே எதிர்பார்க்கல. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இம்ப்ரெஸ் ஆயிதானே தீரணும். இந்த தங்கமான கையால போட்ட டீ ஆச்சே. அப்படியா? இவ்வளவுதான் மருமகளே. ஒரு பொண்ணு தனக்காக அக்கறை எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரியும் பட்டுன்னு விழுந்துருவான். இப்ப சிவாவோட பார்வையும் உன் பக்கம் அப்படிதான் திரும்பி இருக்கு. சர்ப்ரைஸ் குரூப்பை வச்சு சிவாவை சர்ப்ரைஸ் பண்ண நினைச்ச விஷயம் சொதப்பல் ஆகி பிசினஸ்க்கு லாஸை ஏற்படுத்தி சிவாவை ரொம்ப டென்ஷன் படுத்திருச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. காட் கிரேஸ், அந்த கான்ட்ராக்ட் சிவாவுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இப்பதான் அத்தை திருப்தியா இருக்கு. இதுக்கு பேர் தான் காதல் ராசி மருமகளே. ஆரம்பத்துல சொதப்புற மாதிரி சொதப்பி அப்புறம் அதே விஷயத்த நல்லபடியா நடக்க வச்சிரும். இப்போ உன்னோட காதல் ராசியும் உனக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா அத்தை? ஆமா அனி, அதனாலதான் அடுத்தடுத்து நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ சிவா அந்த வேலைக்காரி கிட்ட தானே பிளாக் டீ கேட்டான். ஆனா உனக்கு ஏன் அந்த டீய உன் கையால அவனுக்கு போட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு? இது எல்லாமே காதல் ராசி பண்ற வேலை. இப்படி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அத நீ பயன்படுத்திக்கணும், சரியா? சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க எப்படி தோல் கலப்புறேன்னு. அதான் என் மருமக அணிங்கிறது. இதே மாதிரி சிவாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அடிக்கடி ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு. சிவாவை இவ வழிக்கு கொண்டு வர வரைக்கும் இவளை இப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. என்ன பண்ணலாம்? சரி வா, நம்ம கீழே போலாம். குட் மார்னிங் அனிதா. குட் மார்னிங் மம்மி. என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க? இல்ல, வழக்கத்தோட இன்னைக்கு என் பொண்ணோட முகம் ரொம்ப ஹாப்பியாவும் பிரைட்டாவும் இருக்கு. அப்படியா மம்மி? எப்பவும் இப்படியே இரு. ஓகே மம்மி. மாமாக்கெல்லாம் குட் மார்னிங் கிடையாதா நீ? ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு பேப்பர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் என் மருமக குட் மார்னிங் சொல்ல மாட்டா. சொன்ன என்ன? அது அந்த வார்த்தைக்கு மரியாதையா இருக்காது. அதெல்லாம் சொல்றவங்களுக்கு தான் சொல்லணும். அது தெரிஞ்சதுனாலதான் என் மருமக ருத்ராக்கு மட்டும் சொன்னா. மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி நீங்க மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இது எனக்கு பெருத்த அவமானம்தா. இதெல்லாம் ஆப்பிள் சாப்பிட்டே என்ன நானே தேத்திக்கிறேன். சிவா சார், நல்ல வேளை இத அனிதா பார்க்கல. அவன் கண்ணுல போடாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இந்த வேலைக்காரி அடங்க மாட்டேங்கிறாளே. இவனும் அவளை பாக்குற பார்வை ஒரு மாதிரியாவே தான் இருக்கு. ஐயோ, இவன் மனசு எப்ப அனிதா பக்கம் முழுசா திரும்ப போகுதுன்னே தெரியலையே. அம்மா டீ. தேங்க்ஸ் சக்தி. காலையில உன் கையால கொடுக்கற டீயை குடிச்சாதான் எனக்கு மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. திவ்யா, அக்கா இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம்.
வேணாம் போ. சக்தி, என்னம்மா நான் உன் டீக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. ஏங்க இப்பதானே ஆப்பிள் சாப்பிட்டீங்க, அதுக்குள்ள டீயை குடிச்சீங்கன்னா வயித்துக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆனா என்ன, வயிறு மொத்தமா கிளீன் ஆகி வெயிட்டா நிறைய சாப்பிடலாம். நீ டீயை குடுமா, நானே கேட்கலான் இருந்தேன். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்ட. ஐயோ, இவன் பார்வை அவகிட்டே போகுதே. சிவா, நீ சைன் பண்ணி வாங்கிட்டு வந்த ஃபெட்ரி கம்பெனியோட அக்ரிமெண்ட்டை தான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். ஓ, அதான் படிச்சிட்டு இருக்கீங்களா? நீ அன்னைக்கு மீட்டிங்க்கு லேட்டா போனதுனால 50 crores கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டல. அப்புறம் தீவிரமா ட்ரை பண்ணி கைவிட்டு போன அதே ஃபெட்ரிக்கோட கான்ட்ராக்டை நீ வாங்கியிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் அத்தை. நம்ம ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிறப்ப அதுக்காக ஃபெட்டப் ஆகி அப்படியே நிக்காம தீவிரமா முயற்சி எடுத்து அதை எப்படி சக்சஸா மாத்துறதுன்னு நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அத்தை. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க என்ன ட்ரெயின் அப் பண்ண விதம் தான். எனிவே, இந்த கான்ட்ராக்டை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச சந்தோஷத்தை ஒரு முக்கியமான நாளோட சேர்த்து பெரிய அளவுல நான் செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். முக்கியமான நாளோட சேர்த்து செலிப்ரேட் பண்றதுன்னா எனக்கு புரியல அத்தை. என்ன சிவா, உனக்கு ஞாபகம் இல்லையா? இன்னும் 2 daysல உன்னோட பர்த்டே வரப்போகுது. அதத்தான் சொன்னேன். ஓ, என் பிறந்த நாளெல்லாம் எதுக்கு அதை பெருசா கொண்டாடணும்? அதெல்லாம் வேண்டாம் அத்தை. என்ன சிவா, என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் பிறந்த நாளை கொண்டாடாம வேற யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறது? நீ யாரு சிவா? ருத்ரா குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி. அதனால ருத்ரா உன் பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. நீ என்னடானா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? மா, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லம்மா. நான் அதுக்கு ஆசைப்படவும் இல்லை. ஆனா நான் ஆசைப்படுறேன் சிவா. உன்னோட பிறந்த நாளை நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணி உன்னை கௌரவப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இல்லாத என் பர்த்டே அன்னைக்கு கொரியன் கிளைண்ட்ஸோட மீட்டிங் இருக்கு. நம்மளுக்கு அதானே அதான் முக்கியம். அதான் வேண்டாங்கிறேன். பிசினஸும் முக்கியம்தான் சிவா. ஆனா அதுல இருந்து நமக்கு வர ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் முக்கியம். சிவா, உன்னோட சேர்ந்து உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அனி, சொல்லுங்க மம்மி. சிவாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். ஓகே? ஓகே மம்மி. எப்படி பிரம்மாண்டப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க. சரி சிவா, ஆபீஸ்க்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். சிவா, பர்த்டே அன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. என் கண் பார்வையிலே இருக்கணும். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுப்பு சொல்ல முடியுமா? சூப்பரா பிளாக் டீ எல்லாம் போட்டு கொடுக்கற, உன்னை பகச்சிக்க முடியுமா? சிவா கிட்ட அது கேட்க மறந்துட்டோமே. சிவா,
சொல்லுங்கப்பா. இல்ல அன்னைக்கு உன்னை வழி மறைச்சு தொந்தரவு பண்ண அந்த சர்ப்ரைசிங் குரூப் அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்லப்பா, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிலாம் விட்டுறக்கூடாது சிவா. அது யாருன்னு கண்டுபிடிச்சு தோலை உரிக்கணும். அப்பதான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற புத்தி வரும். சரியா? ஏங்க, ம்? அதான் திரும்பவும் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் அந்த பழைய விஷயத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? சிவா, ஒரு கெட்டது முடிஞ்சு நல்லது நடக்குதுன்னா அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நீ போ, ஆபீஸ்க்கு போ. ம். என்னங்க, நம்ம ரூம்ல காரா பூந்தி இருக்கு. ஏய், அப்படியா? சொல்லவே இல்ல. ஆமா, சீக்கிரம் சீக்கிரம் இதோ போய் சாப்பிடுங்க போங்க. ஜெட் போறேன். அவர் கிடக்குறாரு. அத்தை, சிவா சொன்னதை கேட்டீங்களா? என் டீக்கு சிவா அடிக்ட் ஆயிட்டான். ஆமா, நீ உன்னோட பிளாக் டீ நல்லாவே வேலை செய்யுது. அப்புறம் இங்க பாரு, சிவாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உனக்கு இன்னொரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவன் அப்படியே உன் மேல கிறுக்கு பிடிச்சி உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு நீ அவன் மனசுல இடம் பிடிச்சிடணும். சரியா? அவ்வளவுதானே அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, வா. இந்த வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் என் மம்மி என்னதான் கோஆர்டினேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா எப்ப நீ என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பல இருந்து என் மம்மிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க வீட்ல நடக்கிற எல்லா விசேஷத்தையும் உன் தலைமையில நீ நடத்தி வச்ச பாத்தியா? அப்பவே எனக்கு உன் மேல செம்ம காண்டாச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு வேலைக்காரி தான் மகதான்னு என் மம்மி இன்னைக்கு உனக்கு உணர்த்திருப்பாங்களே. என்ன அப்படி பாக்குற? சிவாவோட பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்க போறேன். ஓ, ஓவரா அலப்பறெல்லாம் பண்ண நான் அதை நம்பிடுவேனா? யாரு மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போல இருந்து சிவா மாமா மனசுல நான் இருக்கேன். என்னோட மனசுல சிவா மாமா இருக்காரு. அதனால இனிமே சிவாவுக்கு டீ போட்டு கொடுக்கறேன், காஃபி போட்டு கொடுக்கறேன்னு முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வந்து நிக்காம கொஞ்சம் ஒதுங்கியே நில்லு. என்ன? சரிங்கம்மா. இனிமே சிவாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேர் எடுத்து பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். புரியுதா? புரியுது. அப்புறம் நேத்து நைட்டு சிவா உன்கிட்ட பிளாக் டீ கேட்டதுக்கு நான் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன்ல, அத சிவா குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னான். என்னமோ உனக்கு மட்டும்தான் டீ போட தெரியுன்ற மாதிரி ஓவரா அலப்பறெல்லாம் பண்ண. அனிதா எல்லாத்துலயுமே லீடு தான். இறங்கி வேலை செய்யணும்னு நினைச்சானா நான் வேற லெவல்ல நிப்பேன். அதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் ஒதுங்கியே நில்லு. என்ன பேச்சு மூச்சியே காணும்? உங்களுக்கான உரிமைய நீங்க சொல்றீங்க. இதுல நான் பதில் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இப்பவாவது உன் மரம் மண்டைக்கு உரைச்சுதே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். போ, போய் வேலையை பாரு போ. கமலா, என் பொண்ணு வாழ்க்கைக்கா உழ வைக்க வந்திருக்க. ருத்ரா பெத்த பொண்ணே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னா ருத்ரா கிட்ட பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்து உண்மையெல்லாம் சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே வழி உன் சாவு தாண்டி.
உன்னை முடிச்சு கட்டுறேன்டி. நீ டெய்லி சாப்பிட்றல்ல ஃபிட்ஸுக்கு மருந்து, அந்த மருந்தை மாத்தி வைக்கிறேன். அதோட உனக்கு சங்குதாண்டி வைக்கிறேன்டி. செத்து ஒழியணுண்டி நீ. நாம எப்ப எதை பண்ண பிளான் போட்டாலும் யாராவது ஒருத்தர் வந்து தடுத்துறாங்க. சே, சிவா போலாமா? ரத்னம், ரத்னம், அம்மா என்ன ஆச்சு? உனக்கு உடம்பு சரியாச்சா இல்லையா? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்ன ரத்னம், பேசுறது மண்டையில உரைக்குதா இல்லையா? நேத்து நெஞ்சு வலி வந்து அருண் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனானே, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? இசிஜி எல்லாம் எடுத்தாங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு மாத்திரை கொடுத்தாங்க. காலைல ஒரு வேளை போட்டேன், நைட்டு ஒரு வேளை போட்டேன். இப்ப பரவாயில்ல. இப்போ எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இப்ப சரியாயிடுச்சுல? போலாமா? சரி, நீ போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா, போலாம். ஏன் ரத்னம், காரை ஓட்ட முடியுமா முடியாதா? ஓட்டுவோம்மா. அப்ப போய் கீ எடுத்துட்டு வா, போலாம். சரிங்கம்மா. அத்த, நான் தான் கூட வரேன்ல, என் கார்லயே போயிடலாமே. சரி. ரத்னம், வயசாக வயசாக உடம்புலயும் மனசுலயும் தெம்பு போயிடும். உன்னால முடியலன்னா சொல்லிடு. அனிதா சொன்ன மாதிரி உனக்கு விஆர்எஸ் கொடுத்துடுறேன். ஐயோ அம்மா, அப்படி ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்கம்மா. சக்திக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அருணோட கல்யாணத்தையும் முடிக்கணும். அப்பதான் என் கடமை முடியும். அது வரைக்கும் நான் வேலை பார்த்து தான் ஆகணுமா. அதனால தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்கம்மா. அருணுக்கு நீ பொண்ணு பாரு, சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. வா சிவா, போலாம். சக்தி ஓம் பொண்ணுன்னு தெரியாம இருக்கும்போதே இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறியே, ஒருவேளை உண்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி தெரியும்? ஒண்ணு நான் சொல்லணும், இல்லைன்னா அந்த கமலா சொல்லணும். உயிரே போனாலும் சக்தி உன் பொண்ணுங்கிற உண்மையை நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அந்த கமலாவும் சொல்லாம இருக்கணும்னா கமலா அவங்க தானே பேக வச்சிருப்பா. எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னங்கம்மா, வேலை கஷ்டமா இருக்கா? எனக்கு கஷ்டம் இல்லாத வேலையை தானே சக்தி கொடுத்துருக்க. இவ்ளோ பெரிய கார்டன்ல அங்க இங்கன்னு அலைஞ்சு செடிக்கு தண்ணி ஊத்துறது எனக்கு சிரமமா இருக்கும்னு அந்த வேலையை நீயே எடுத்துக்கிட்ட. பெருக்கிறது கஷ்டமா இருக்கும்னு அதை பிரியாக்கு கொடுத்துட்ட. பெருக்கி வைக்கிற குப்பைய கொண்டு போய் குப்பையில கொட்ட போறேன். எனக்கு இவ்ளோ லேசா வேலை கொடுத்துருக்க, அப்புறம் எப்படி சக்தி எனக்கு கஷ்டமா இருக்கும்? என்ன எல்லாம் பாத்திரமாவே இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியலையே. சக்தி, கொஞ்சம் கைக்கு தண்ணி ஊத்துமா. நான் போய் மாத்திரை போட்டு வந்துடுறேன் சக்தி. அம்மா, சாப்பிட்டு தானே மாத்திரை போடணும்.
இன்னும் நீங்க சாப்பிடவே இல்லையே. சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாத்திரை இருக்கு சக்தி. சரி, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் சக்தி, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. நீங்க ஒன்னும் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். நீங்க எங்கேயும் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரியா, என்ன சக்தி? இங்க வா. இந்தா, இந்த செடி கொஞ்ச நேரம் தண்ணி அடிச்சிட்டு நான் போய் அம்மாக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி சக்தி. நீங்க ஓரமா போய் உட்காருங்கம்மா. சக்தி, பைப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போனா நான் தண்ணி ஊத்த மாட்டேனா? அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். அம்மா, மாத்திரை எங்க வச்சிருக்கீங்க? கிச்சன்ல ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்க கபோர்ட்ல என் சாப்பாட்டு கூட இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க பர்ஸ்ல வச்சிருக்க சக்தி. சரிங்கம்மா. இங்க வச்சிருக்கா. வெளியில போனவங்க வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நாம மாத்திரையை மாத்தி வச்சாகணும். கமலாவுக்கு மாத்திரை. மாத்திரைய மாத்தியாச்சு. மரத்துக்கு கீழே வச்சா மரத்துல உள்ள பூச்சி எல்லாம் செத்துரும். இத நீ முழுங்குன, போகும்போதே குடலெல்லாம் அறுத்துக்கிட்டு போய் உடனே உனக்கு சங்கு தாண்டி செத்த.